வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ளூ பீச் ஐலேண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல இந்த ஐலேண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இங்க என்ன பண்ணலாம்னு எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ப்ளூ பீச் ஐலேண்ட்னா அது உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட தீவு இல்லை. அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற உப்புவெளி அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி தீவு. ஆனா நிறைய பேர் அதை ப்ளூ பீச் ஐலேண்டுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற தண்ணி அவ்வளவு பளிச்சுன்னு நீல கலர்ல சூப்பரா இருக்கும். இந்த இடம் ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா இருக்க விரும்புறவங்களுக்கு செம ஸ்பாட். பெரிய கூட்டமோ கமர்ஷியலான தொந்தரவோ இருக்காது. அப்படியே அமைதியா கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா படகுல போயிட்டு வரலாம். அந்த தீவுக்கு போறது கொஞ்சம் சுலபம்தான். உப்பு வெளியிலிருந்து சின்ன படகுகள்ல போவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். படகுக்காரங்க அங்க சுத்தி பார்க்கறதுக்கும் கொஞ்ச நேரம் அங்க தங்கிட்டு வர்றதுக்கும்னு பேக்கேஜ் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க பேசி முடிச்சுக்கலாம். அங்க போனீங்கன்னா வெள்ளை வெளியர்னு மணல் இருக்கும். அப்படியே படுத்து சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கலாம். தண்ணி அவ்வளவு தெளிவா இருக்கிறதால உள்ள இருக்கிற மீன்கள் கூட தெரியும்னு சொல்லுவாங்க. ஸ்னோர்கெல்லிங் பண்றதுக்கும் இது நல்ல இடம்னு சிலர் சொல்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி டெவலப் பண்ணப்படல. அதனால அங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸோ கடைகளோ இருக்காது. சின்ன சின்ன கடைகள்ல தேங்காய் தண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதனால போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போறது நல்லது. சாயந்தர நேரத்துல அந்தி வெளிச்சம் படும்போது அந்த இடம் இன்னும் அழகா இருக்கும். அப்படியே அமைதியா உட்கார்ந்து கடலை பார்த்துட்டு இருந்தா மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். போட்டோ எடுக்கிறதுக்கும் செம சூப்பரான லொகேஷன் அது. சில பேர் சொல்றாங்க, முன்னாடி இந்த இடம் அவ்வளவு ஃபேமஸ் இல்லாம அமைதியா இருந்துச்சாம். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேருக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. அதனால போகும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மொத்தத்துல ப்ளூ பீஸ் ஐலண்ட் அமைதியையும் இயற்கையையும் விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். நீல கலர் தண்ணியும் வெள்ளை மணலும் உங்களை கண்டிப்பா கவரும். அந்த தீவு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு ஓரத்திலிருந்து இன்னொரு ஓரத்துக்கு நடந்து போயிடலாம். ஆனா அந்த சின்ன இடத்துலயே அவ்வளவு அழகு இருக்கு. முக்கியமா அந்த தண்ணியோட கலர், அடடா, உண்மையிலேயே நீல கலர்ல அப்படியே ஜொலிக்கும். அதுக்கு ஏதோ மினரல்ஸ் காரணம்னு சொல்லுவாங்க. அங்க போகும்போது நீங்க வெறும் கையோட போகாம சில விஷயங்களை எடுத்துட்டு போறது நல்லது. கண்டிப்பா தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. வெயில் அதிகமா இருக்கும். அப்புறம் சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா முகம் டல் ஆகிடும். கேமரா எடுத்துட்டு போனா நிறைய அழகான போட்டோஸ் எடுக்கலாம். ஸ்னோர்கெல்லிங் மாஸ்க் இருந்தா தண்ணிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மீன்களையும் பவளப்பாறைகளையும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. சாப்பாடு விஷயத்துல அங்க பெரிய ஏற்பாடுகள் இருக்காதுன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சின்ன சின்ன கடைகள்ல நொறுக்கு தீனி, தேங்காய் தண்ணி கிடைக்கும். நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும்னா நீங்க உப்பு வெளியில சாப்பிட்டுட்டு போறது நல்லது. இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போகலாம். ஆனா அங்க குப்பை போடாம சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். படகுல போறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த சின்ன படகுங்க கடல்ல போறதே ஒரு தனி அழகு. படகுக்காரங்க அந்த பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன பாறைகளையும் சில இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களையும் காட்டுவாங்க. விலையெல்லாம் நீங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம். சீசன் பொறுத்து விலையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். பொதுவா இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ போய் ரிலாக்ஸா பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட். தனியா போறவங்களுக்கும் அந்த அமைதி ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல புத்தகம் எடுத்துட்டு போனா அப்படியே கடலோரமா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கலாம். சில நேரம் அங்க டால்பின்ஸ் கூட வருமாம். ஆனா அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தா பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய விதமான பறவைகளையும் அங்க பார்க்க முடியும். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விருந்து. அந்த பக்கம் போறவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அந்த இடத்தோட இயற்கையான அழகு அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு. ரொம்ப கமர்ஷியலா மாத்திட்டா இந்த அமைதி போயிடும்னு கவலைப்படுறாங்க. அதனால நீங்களும் அங்க போகும்போது அந்த இடத்தோட தூய்மையையும் அமைதியையும் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. குப்பை போடாம இயற்கைக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நடந்துக்கோங்க. பொதுவா ஸ்ரீலங்கால நிறைய இடங்களுக்கு போறதுக்குன்னு ஒரு நல்ல சீசன் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ப்ளூ பீச் ஐலேண்டுக்கும் ஒரு பெஸ்ட் டைம் இருக்கு. டிசம்பர் மாசத்திலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் போனா வெயில் நல்லா இருக்கும். மழை அதிகமா இருக்காது. கடல் ரொம்ப அமைதியா நீல கலர்ல சூப்பரா இருக்கும். இந்த டைம்ல நிறைய டூரிஸ்டும் பார்க்கலாம். அதே மாதிரி மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் அந்த பக்கத்துல மழை பெய்ய சான்ஸ் இருக்கு. கடலும் கொஞ்சம் கொந்தளிப்பா இருக்கலாம். அதனால இந்த டைம்ல போறதை கொஞ்சம் தவிர்க்கலாம்.
ஆனா சில பேர் இந்த டைம்லயும் போவாங்க. கூட்டம் கம்மியா இருக்கும், அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா வானிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் அங்க தங்குறதுக்குன்னு தனியா ரிசார்ட்ஸோ ஹோட்டல்ஸோ கிடையாது. நீங்க உப்புவெளியில இல்லைன்னா திருகோணமலையில தங்கிட்டு ஒரு நாள் ட்ரிப்பா போயிட்டு வரலாம். உப்புவெளியில நிறைய சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ்கள், ஹோட்டல்ஸ் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். திருகோணமலையும் ஒரு பெரிய டவுன். அங்கேயும் நிறைய தங்குற இடங்கள் இருக்கு. ப்ளூ பீச் ஐலேண்ட் பக்கத்திலேயே இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களும் இருக்கு. உப்புவெளியில நல்ல பீச் இருக்கு. அங்கேயும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் திருகோணமலையில பழமையான கோயில்கள், போர்ட் ஃப்ரெட்ரிக் மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இருக்கு. நீங்க ப்ளூ பீச் ஐலேண்ட் போகும்போது அதையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். மறக்காம பேரம் பேசுங்க. நீங்க படகுல போறதுக்கோ இல்ல அங்க இருக்கிற சின்ன கடைகள்ல ஏதாவது வாங்குறதுக்கோ பேரம் பேசினா கொஞ்சம் காசு மிச்சமாகும். டூரிஸ்ட் ஸ்பாட்னால கொஞ்சம் அதிகமா விலை சொல்ல சான்ஸ் இருக்கு. சுத்தி பார்க்கும்போது அந்த பகுதியோட கலாச்சாரத்தையும் மக்களையும் மதிக்கணும். அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு புரியலைன்னா கூட ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, அதுவே போதும். இன்னும் சொல்லணும்னா ப்ளூ பீச் ஐலேண்ட் ஒரு போட்டோகிராஃபர்ஸ்க்கு செம ட்ரீட். அந்த நீல நிற கடலும் வெள்ளை மணலும் சூரிய வெளிச்சமும் சேர்ந்து அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனை கொடுக்கும். நீங்க எந்த ஆங்கிள் இருந்து எடுத்தாலும் போட்டோ சூப்பரா வரும். சன்ரைஸ், சன்செட் டைம்ல அங்க இருக்கிறது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த தீவுல நிறைய விதமான கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஸ்னோர்கெல்லிங் பண்ணும்போது சின்ன சின்ன கலர்ஃபுல் மீன்களை பார்க்கலாம். சில நேரம் ஆமைகள் கூட வருமாம். ஆனா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம பார்த்துக்கோங்க. முக்கியமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. அங்க குப்பை தொட்டிகள் இருக்கான்னு சரியா தெரியல. அதனால நீங்க எடுத்துட்டு போற பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட்டு வந்துடுங்க. நம்ம பூமியை சுத்தமா வச்சுக்கிறது நம்ம கடமை இல்லையா? சரி, ப்ளூ பீச் ஐலேண்ட் பத்தி நம்ம பேசினதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது ஒரு பெரிய ஆடம்பரமான டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல. ஆனா அமைதியையும் இயற்கையின் அழகையும் விரும்புறவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த நீல நிற கடலும் வெள்ளை மணலும் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். படகுல போறதும் அங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். முக்கியமா அந்த இடத்தோட இயற்கையான அழகை நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும். குப்பை போடாம, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும். ஒரு நாள் ட்ரிப் போறதுக்கோ இல்ல அமைதியான ஒரு எஸ்கேப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கோ ப்ளூ பீச் ஐலேண்ட் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை போய் அந்த அழகை அனுபவிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வன்னிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.